இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பர்களே, உலகத்தின் நாம் ஏற்கனவே தந்திருக்கோம் இல்லையா, ஒட்டுமொத்த பார்வை என்ன நடக்க போகின்றது, இந்த அமைதி பேச்சுவார்த்தை குழம்புமா அல்லது அமைதியாக தொடருமா என்ற கேள்விக்குறிகள் மேலோங்கி இருந்தது ஒரு புறம். அடுத்ததாக ஈரானிய குழு உண்மையிலே பாகிஸ்தான் வருமா வராதா என்ற கேள்விக்குறிகளும் தொக்கி நின்றது. அமெரிக்காவிலிருந்தும் அதற்கான ஒரு நிச்சயமான ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு செய்தி என்னவென்றால், பாகிஸ்தானை அமெரிக்கா தான் தாஜா பண்ணி எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தைக்குள் இடுங்கள் என்று மிகப்பெரிய அழுத்தம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால். ஏனெனில் இந்த ஆரம்பத்திலிருந்தே போரை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை, அமெரிக்கா ஆரம்பித்தது, அமெரிக்கா தான் நிறுத்த வேண்டும் என்ற சொல்லிலிருந்து ஈரான் சற்றும் விலகவில்லை என்பதும் எம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அந்த வகையில் தான் யுத்த நிறுத்தம் என்பதும் அமெரிக்க அதிபரே தானாக முன்மொழிந்தார், அவராக செய்தார், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அதாவது அவருக்கு சில லாஸ்ட் ஆஃப் மைண்ட் என்றும் சொல்லப்படுது, மெமரி மைண்ட் லாஸ்ட் என்றும் சொல்லப்படுது. அவருடைய மிக முக்கியமான வைத்திய அறைக்கு வேண்டிய கிடைத்திருக்கின்றது, அதை நாம் பின்பு தருகின்றோம். இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து ஒரு டீம் ஒன்று வெளியாயிட்டாங்க. நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, அவருடைய புதல்வியின் கணவர் ஜெரார்ட் குஷ்னர் அவர் தானே வர்றார். அவரையும் இந்த விட்காஃபையும் 2 பேரையும் வர வேண்டாம் என்று ஈரான் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தது பாகிஸ்தான் ஊடாக. அந்த அழுத்தம் செல்லுபடியாகவில்லை. ஏனென்றால் அவர்கள் எதை கொன்று அமெரிக்க அதிபருக்கு சொல்லுகின்றார்களோ என்று ஒரு குழப்பம் இருக்கு. அதாவது ஈரானிடம் ஒன்றை பேசுவது, அமெரிக்க அதிபரிடம் ஒன்றை போய் சொல்லுவது, இப்படியாக இந்த சமாதானத்தை குழப்புவதிலேயே அவருடைய அமெரிக்க அதிபரின் மருமகன் புதல்வியின் கணவர் இல்லையா, ஜெரார்ட் குஷ்னர் தான் இதை மிகப்பெரிய குழப்பத்துக்கு கொண்டு வருகின்றார் என்ற குற்றச்சாட்டு ஈரானால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அது ஒரு பொறுமிக்க இந்த விட்காஃப் கூட ஜெரார்ட் குஷ்னர் கூட ஒத்துழைப்பதால் அவரும் சில உண்மைகளை மறைத்து இந்த சமாதான பேச்சுவார்த்தை குழப்புவதிலே குறியாக இருப்பதாகவே ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது. இப்பொழுதுதான் முதலாக இப்பொழுது 3வது நாடு 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. எப்படி முதல் மஸ்கட்ல நடந்துச்சா, 2ஆம் இடம் ஜெனீவாவில் நடந்துச்சா, அது 2 days நடந்துச்சான்னு, அது 3வது கட்டம். அப்ப இப்போது பாகிஸ்தானை தெரிவு செய்து கொடுத்ததும் அமெரிக்க அதிபர் தான். எனவே அமெரிக்க அதிபரின் வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த பாகிஸ்தானில் அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவே மிகப்பெரிய தகவல்கள் சொல்கின்றது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை மாலை கூட ஈரானிய டீம் இப்பொழுது இஸ்லாமாபாத்தை வந்தடைந்து விட்டார்கள் என்ற செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஏற்கனவே இஸ்லாமாபாத் வெளிக்கிட்டார்கள், அதாவது அமெரிக்க டீம் என்ற கதை பரவி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தான் பாகிஸ்தான் புறப்படுவதற்கு முன்பாக துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஈரான் விளையாட வேண்டாம் என்று தெஹ்ரானுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்த பிற்பாடுதான் அவர் அமெரிக்காவை விட்டு கிளம்பி இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. ஆக இந்த பேச்சுவார்த்தை சரியாக நேரான பாதையில் செல்லுமா, இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே பேச்சுவார்த்தை தானா, இல்ல மீண்டும் யுத்தம் தானா என்ற கேள்விக்குறி உலகம் முழுவதும் இருக்குது. அது எனக்கும் இருக்குது.
உலகில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஊடகர்கள், பார்வையாளர்கள், அரசாங்கங்கள், மக்கள்கள் எல்லோருக்கும் அந்த சந்தேகம் தலை தூக்கி நிற்கின்றது. இது சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்று நாம் இறைவனிடம் தான் கேட்போம். அந்த பேச்சுவார்த்தை ஏனெனில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலையிட்டு 10 நிமிடங்களில் உயிர் தப்பிய ஈரான். இதுக்கு எல்லாரும் இப்ப சில முஸ்லிம் நபர்கள் நமக்கு திட்டம் வருவீங்க. இல்ல, அணுகுண்டு போட்டா அழியத்தான் போகுது. நான் 2 லட்சம் மக்களை தெஹ்ரான்ல நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன். அது கொண்டு போடப்படலாம் என்று. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில இறைவன் நாட்டம் தான். இனி அவருடைய அமெரிக்க அதிபரை மனசை மாற்றி இறுதி நேரத்தில் ஒரு 10 நிமிடத்தில் திடீரென்று அதை நிறுத்திவிட்டு பாகிஸ்தானை இந்த சீன்ஸுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பீஸ் டாக்குக்குள்ள கொண்டு வந்திருக்கின்றார். பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தம் வகிக்கிறது. இதே நேரம் இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் மிகப்பெரிய கண்டனத்தை சொல்லியிருக்கின்றார். உலக மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் கேடு விளைவிக்கும் நாடு இஸ்ரேல் என்று. அது உண்மைதானே, பொய் இல்லையே. இப்படியாக பல கோணங்களில் பல விடயங்கள் நடந்து வருகின்றது. எப்பா நமக்கு தேவை அமைதி பேச்சுவார்த்தை. நடக்குமா நடக்காதா அதை சொல்லுங்க எங்களுக்கு, அப்பதான் நான் பார்க்கலாம். எப்பா நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்குதானே? ஆமா நடக்குது. சரி, போர் நிறுத்தம் வருகுதா வர மாட்டாதா? அதுதான் எனக்கு தெரியாது. பார்க்கலாமா, நியூஸுக்குள்ள போயிடுவோமா? போர் நிறுத்த மீறல் குறித்த கவலைகள் இருந்த போதிலும் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரானிய குழு இஸ்லாமாபாத்தை வந்தடைந்துள்ளது. நம்ம நன்றியா இருக்குது. இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறுவது குறித்து ஐயங்கள் நிலவினாலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு உயர்மட்ட ஈரானிய குழு இஸ்லாமாபாத் வந்தடையும் என்று ஏற்கனவே ஈரானின் தூதர் நேற்று தெரிவித்திருந்தார். அதற்கிணங்க 2 வார காலம் போர் நிறுத்தத்தை உறுதி செய்த பிறகு பாகிஸ்தான் நடத்தும் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் சார்பில் துணை அதிபர் JD வான்ஸ் அவர்களும் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெராட் குஷ்னர் இந்த 3 பேரும் கலந்து கொள்கிறாங்க. 8 பேர் கொண்ட டீம் வருவதாகவே தகவல். ஆனால் நாளை இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளியான பின்பு அதை உறுதிப்படுத்த முடியும். புதிய போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் மீறுவது குறித்த ஐயங்கள் நிலவினாலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்காக இந்த குழு வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பது என்றுதான் சொல்லப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் ஏற்கனவே ஈரானிய டீம் ஈரானிய ஃபாரின் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் சையத் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தலைமையில் டீம் வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. ராஜதந்திர முன்னெடுப்புகளை சீர்குலைக்கும் நோக்கில் இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறுவதால் ஈரானிய பொதுமக்களிடையே சந்தேகம் நிலவினாலும் மாண்புமிகு பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபின் அழைப்பின் பேரில் ஈரான் முன்மொழிந்த 10 அம்சங்களின் அடிப்படையில் தீவிர பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானிய தூதுக்குழு இன்றிரவு இஸ்லாமாபாத்தை வந்தடைந்தது சொல்லப்படுகிறது. எங்கது வெள்ளிக்கிழமை மாலை இரவாக. இதில் ஒரு நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, இப்ப பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபுக்கு அப்பால் அமெரிக்கா நம்பிக்கை கொண்டுள்ளது. அசீம் முனீர், அது யார்? பாகிஸ்தான் ராணுவ தளபதி, ஃபீல்ட் மாஸ்டர். நம்ம ஸ்ரீலங்காவில சரத் பொன்சேகாக்கு அந்த பட்டம் கொடுத்த பிறகு நான் நினைக்கிறேன் இந்தியாவில் கூட இல்ல, பாகிஸ்தான் பதவி வச்சுக்கிறது. அசீம் முனீருக்கு அந்த பட்டம், இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த பட்டமும் கிடையாது. அமெரிக்க சார்பில் துணை அதிபர் JD வான்ஸ், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் நேற்றே சொல்லப்பட்டது. அவர்கள் பிளே பண்ணி இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. வந்துவிட்டார்கள் என்றும் சொல்லப்படுது. இதேவேளை இஸ்லாமாபாத் மிக பெரிய பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பதாகவே சற்று முன்னர் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஏனெனில் அங்கு ஈரானுக்கு ஆதரவான குழுவினர் ஏதாவது அமெரிக்க டீமுக்கு எதிராக, பேச்சுவார்த்தை குழுக்கு எதிராக ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம் என்ற வகையில் அவருடைய உளவு படைகள் மற்றும் விசேட கமாண்டா படைகளை இஸ்லாமாபாத் முழுவதும் தட்டிவிட்டு இருப்பதாகவும் மிகப்பெரிய பாதுகாப்பு பலப்படுத்தி இருப்பதாகவும் கண்ணுக்குள் எண்ணெய் விட்டு ஆட்டும் அளவுக்கு பாகிஸ்தான் நெருக்கடிக்குள் இருக்குது. பாகிஸ்தான் ஒரு மீடியேட்டர் தானே, அதனால அவங்க பாதுகாப்பும் கலந்து கூடுதலா கொடுக்கணும்.
உயர்மட்ட கூட்டங்களுக்கு முன்னதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தலைநகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளனர். தூதரக பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலைகளையும் பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி மாளிகை, வெளியுறவு அமைச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரச அலுவலகங்களையும் அவர்கள் மூடியுள்ளனர். அதிகாரப்பூர்வ அறிக்கைகளின்படி இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை நடைபெற திட்டமிட்டிருந்தாலும் நாளை காலை நாளை காலை செய்து வருதானே நாளை காலை சனிக்கிழமை காலை அவர்கள் பேச்சுவார்த்தைகள் உத்தியபூர்வமாக ஆரம்பிப்பதாகவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையான 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் மத்தியஸ்தமாக இருந்தது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதை பொறுத்து தாக்குதல்கள் இடைநிறுத்தப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான தனது வான்வழி தாக்குதல் தொடரும் லெபனானை இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்குள் உள்ளடக்கவில்லை என்று இஸ்ரேல் தொடர்ந்து வருகிறது. அதாவது ஏற்கனவே இந்த 10 அம்ச திட்டம் வெளிவந்தாலும் கூட இஸ்ரேல் அந்த லெபனான் மீதான தாக்குதல் விடயத்தில் அவர்கள் குறியாகவே இருந்திருக்கின்றார்கள். அதனால் தொடர்ச்சியான தாக்குதல்கள் வெள்ளிக்கிழமை அரங்கேறி இருக்கின்றது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு புறப்படுவதற்கு முன்பாக ஜேடி வான்ஸ் அமெரிக்காவை விளையாட வேண்டாம் என தெஹ்ரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். இரு தரப்பினரும் மோதல் இன்னும் முடிவடையவில்லை என்று எச்சரித்த போதிலும் தெஹ்ரான் 2 வார கால போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டு வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க ஒப்புக்கொண்டதால் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரில் ஒரு நிலையற்ற இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு உண்மையான ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும் வரை அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். மேலும் இந்த போர் நிறுத்தத்தை ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதோடு அவர் தொடர்புபடுத்தியுள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இது பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி போர் நிறுத்தத்தின் நோக்கம் மற்றும் நீடித்த தன்மை குறித்த புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு புறப்படும் ஜேடி வான்ஸ் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருப்பதும் உலக பரப்பில் மிகப்பெரிய பேச்சுபொருளாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் உறுதியற்ற நிலையில் இருக்கும் நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை வழிநடத்த ஜேடி வான்ஸ் அவர்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் புறப்பட்டு விட்டார் என்ற செய்திதான் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆனாலும் எமக்கு அவர் இஸ்லாமாபாத்தை வந்து சேர்ந்தாரா என்ற செய்தி இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. ஈரான் இஸ்ரேல் போர் என்று வந்தால் சுயஸ் கால்வாய் போக்குவரத்து கட்டணம் வசூலிக்க முடியும், ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தியை ஏற்க முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் சொல்லுகின்றாராம். ஈரான் இஸ்ரேல் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு புறப்படும் முன்பே இந்த செய்தியும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதேவேளை பல தசாப்தங்களாக நீடித்த ஈரான் அமெரிக்க போரிலும் ஒரு சில வேளை ஒரு நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். எனில் வான்ஸ் அவர்கள் இதில் பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருப்பதால் வான்ஸ் அவர்கள் ஒரு உண்மையான நிலவரத்தை சில வேளை அதிபரிடம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் விட்காஃப் அவர்களும் ஜெராட் குஷ்னர் அவர்களும் இவரையும் தங்கள் பக்கம் வசைத்து எடுத்தால் பாகிஸ்தானில் பேசுவது ஒன்றும் அமெரிக்க அதிபரிடம் சொல்லுவது ஒன்றுமாக இருக்கும். அப்படியானால் இந்த பேச்சுவார்த்தை அவரும் குழப்பலாம் என்று பார்க்கிறேனில் அவர் இறுதியாக அவர் அறிக்கையை பார்க்கின்ற போது அவர் முன்பிருந்த நிலையில் இல்லை என்பதுதான் தெளிவாகப்படுகின்றது. வான்ஸ் அவர்களும் இஸ்ரேல் பக்கம் சாய்ந்து விட்டார் என்றுதான் சொல்ல முடியும். எதுவானாலும் நாம் நாளை காலை முதல் பாகிஸ்தானில் நடைபெறும் செய்திகளை நாம் பாகிஸ்தானுக்குள்ளிருந்து ஏற்கனவே நமக்கு ஒரு நியூஸ் எடிட்டர் தரும் செய்திகளை நாம் வழங்க முடியும் என்று பார்க்கின்றோம். உடனுக்குடன் அந்த செய்திகள் கிடைக்கும். நாளை நண்பகலுக்கு அந்த செய்தியை ஒப்படைக்கலாம் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.